வணக்கம் மக்களே. ஆரோக்கியமான இதயத்திற்கான உணவுகள் என்னென்ன? நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள். அதாவது நம்ம எல்லா நேரமும் எடுத்துப்போம். ஆனால் அது இதயத்திற்கு பயன்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் எடுத்திருப்போம். இந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு நிறையவே இருக்குங்க. எல்லாருக்குமே இப்போ பார்த்திங்கன்னா இதய கோளாறுகள், இதய அடைப்பு, இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் சக்தி இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்றது. எந்த மாதிரியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வச்சு நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் தினந்தோறும் பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சத்து வாய்ந்த மீன் வகைகளை எடுத்துக்கணும். சால்மன் மற்றும் பிற கொழுப்பு நிறைந்த மீன்களான மத்தி, காணாங்கெழுத்து இதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகளில் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குது. இது கொழுப்பை குறைக்கும். இது செரிமான மண்டலத்தில் ஒரு கடல் பாசியாக செயல்படுகிறது மற்றும் கொலஸ்ட்ராலை உறிஞ்சுகிறது அப்படின்றாங்க. அதனால தான் அது உடலை இருந்து வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுறது கிடையாது. ஸோ மக்களே, இந்த மாதிரியான சத்து வாய்ந்த உணவுகளை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கோங்க. ஓட்ஸ்லாம் சாப்பிடலாம், கண்டிப்பாக ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்ரி வகைகள். அவுரி நெல்லிகள் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராபெரிகளுக்கும் பிற பெரிகளுக்கும் இதய நோய்களுக்கான அபாயத்தை குறைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மக்கள் கேட்டிருக்கீங்க, இந்த ஒரு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் ரொம்ப நல்லதா? கண்டிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைந்தது. அதனால் நீங்கள் தினம்தோறும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட் குறைந்தபட்சம் 60-70% பார்த்திங்கன்னா கொக்கோவால் ஆன சாக்லேட் உங்களுடைய இதயத்திற்கு நன்மை பயக்கும். ஸோ நீங்கள் எல்லா சாக்லேட் எடுத்துக்கனா கிடையாது. கோகோ அதிகமாக பயன்படுத்தி செய்யக்கூடிய சாக்லேட்லாம் அதிகமான நன்மை தரும் இதயத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் உணவுகள். ஸோ சிட்ரஸ் பழங்களில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகளை அதிக அளவில் உட்கொள்பவர்களுக்கு பக்கவாதம் மற்றும் இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயம் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. முழு சிட்ரஸ் பழங்களுடன் பார்த்திங்கன்னா ஒரு நாளை நீங்கள் தொடங்கிறது அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தவிர்ப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால கால் வலி, முட்டு வலி ஏற்படுதுன்னா கிடையாதுங்க. நீங்கள் அதை சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. அதில் கெட்ட ஸ்டார்ச் அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைத்து சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரை பண்ணியெல்லாம் சாப்பிட்றத விட வேக வைத்து சாப்பிட்டு பழகுங்க. உருளைக்கிழங்கை போலவே தக்காளிலும் இதயத்திற்கு ஆரோக்கியமான பொட்டாசியம் அதிகமாக கூடுதலாகவே காணப்படுது. அவை ஆக்சிஜனேற்ற லைகோஃபினின் நல்ல மூலமாகும். இது பார்த்திங்கன்னா நன்மையை பயக்கக்கூடிய லைகோஃபின் ஒரு கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைகள். ஸோ நிறைய இருக்குது. பாதாம், அக்ரூட் பருப்புகள், பிஸ்தா, வேர்க்கடலை மற்றும் நிறைய பார்த்திங்கன்னா கொட்டைகள் உங்களுடைய இதயத்திற்கு நல்ல ஒரு நார் சத்து கொடுக்கும். கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் வைட்டமின் ஈயும் அவற்றில் இருக்குது. மற்றும் சில அக்ரூட் பருப்புகள் போன்ற பார்த்திங்கன்னா ஆம்லா, லினோலிக் அமிலம் மற்றும் ஏஎல்ஏ எனப்படக்கூடிய தாமரை பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா போக்கும். அதாவது படர்தாமரை சொல்லுவாங்க. ஸ்கின்லாம் ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னா நம்ம சத்து வாய்ந்த இந்த தானியங்கள்லாம் நிறையா சேர்த்துக்கணும். அதில் தான் வைட்டமின்ஸ் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பச்சை இலை காய்கறிகள்லாம் கூடுதலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதழில் வெளியிட்டபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தானியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பச்சை தேயிலை குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளாம் கொண்டு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது நல்லதா? பரவலாக பார்த்திங்கன்னா உட்கொள்ளப்படும் மற்றொரு பானம் காஃபி தான். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இந்த ஒரு காஃபியில் கார்பின் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அது நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக காஃபி கொட்டையை வைத்து அரைக்கப்பட்ட காஃபியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆளி விதைகள் மற்றும் சியா விதைகள். ஆளி விதைகளில் பார்த்திங்கன்னா தாவர அடிப்படையிலான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. அவை உங்களுடைய இதயத்திற்கு நல்லது என்பதற்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணம். மற்றொரு காரணம் அவற்றில் நார் சத்து அதிகமாக இருக்குது.
கூடுதலாக வந்து விதைகளை அனுபவிக்க 1,000,000 வழிகளில் வந்து இருக்குது. ஸோ உலர்ந்த அவுரி நெல்லிகள், குருத்தி நெல்லிகள் அல்லது ஓட்மீல் போன்றவையெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மென்மையான சுவையான பழம் வந்து இதயத்திற்கு நல்லது. அது என்ன பழம் அப்படின்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் வழங்குவதில் வந்து பார்த்திங்கன்னா நன்கு நிறுவப்பட்ட ஒரு நல்ல பேரை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிவ் எண்ணெயை போலவே அவை வந்து மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு நிறைந்தவை. இது கொலஸ்ட்ரால் போன்ற இதய நோய் ஆபத்து காரணிகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் மாதுளையில் இதயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாலிஃபினான்கள் மற்றும் அந்தோசைன்கள் வந்து உள்ளிட்ட ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. அவை தமனிகளில் வந்து கடினத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மென்மையான இதயம் வேண்டும், ஆரோக்கியமான இதயம் வேணும்னா தினமும் ஒரு மாதுளை பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து நன்மை, அதாவது இதயத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள். ஸோ வந்து மொத்த கொழுப்பை குறைக்கக்கூடிய திறனுடன் கூடுதலாக வந்து ஆப்பிள்கள் அவற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீபயாட்டிக் உள்ளடக்கம் காரணமாக இதயத்தை பாதுகாக்க உதவுகிறது. ஃப்ரீபயாட்டிக்குள் வந்து குடலில் உள்ள நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக வந்து செயல்படுது. அவை இறுதிய பாதுகாப்புடன் வந்து ரொம்ப சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, காலை உணவில் வந்து ஓட்ஸ் அல்லது இரவு ஓட்ஸில் வந்து ஆப்பிள்களை நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. மதிய உணவின் போது நம்ம வந்து என்ன சாலட் சாப்பிட்றோமோ அதில் வந்து ஆப்பிள் மெயினாக இருக்கிற மாதிரி பாதுகாத்துக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோ ஒரு நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1 ounce, அதாவது வெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்யில் விட்டு எள்ளை விட்டு வதக்கி சாப்பிட்லாம். இது மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ வந்து இதில் வந்து துத்தநாக, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த உணவுகள்லாம் வந்து நம்மளுடைய இதயத்திற்கு ஆரோக்கியத்தை சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கும். ஸோ வந்து நிறைய நட்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து வால்நட் இருக்குது, அக்ரூட் பருப்புகள் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அக்ரூட் பருப்போ 2 பாதாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூண்டு மற்றும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அல்லிசின் வந்து அதிகமாக காணப்படுது. உடலை ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலுக்கு அல்லிசின் வந்து ரொம்ப நல்லது, கொழுப்புகளை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் என்பது பீன்ஸின் வந்து சிவப்பு ஒய்லட் நிறத்தை வழங்கக்கூடிய ஒரு பீட்டலைன்கள் எனப்படும் முக்கிய உயரிய நிறமிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில காய்கறிகளில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இது ஆரோக்கியம் உட்பட உடலுக்கு வந்து பல்வேறு அமைப்புகளை பாதுகாக்க ரொம்ப வந்து பயன்படுது. சோமாக்கிலே நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க இதுவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பெப்பர்ஸ், மிளகாய் கொலஸ்ட்ராலை மேம்படுத்துவதன் மூலமும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் நம்மளுடைய உடல் பருமனை வந்து எதிர்த்து போராடும், அதாவது நிறைய உடல் எடையை வந்து சேர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமான இதயத்தை பெறுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.